வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார், அண்ணாமலை அவர்கள் திடீர்னு பலவிதமான கருத்துக்களை பேசியிருக்கிறார். நான் பேச வேண்டான்னு இருக்கிறேன், பேசினா நிறைய பேச வேண்டியிருக்கும், மனசாட்சிக்கு ஒவ்வாத பல கருத்துக்களை சபை நாகரிகத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், அதிமுக தலைவர்கள் இன்னமும் என்னை டார்கெட் பண்ணி பல விஷயங்களை பேசுகிறாங்க, நான் அமித்ஷாஜிக்கு கொடுத்த வார்த்தைக்காக தான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை அண்ணாமலை பேசியிருக்கிறார். எப்படி சார் பார்க்க வேண்டியிருக்கிறது? இது மோரார்லெஸ் பிஜேபியினுடைய ஹை கமாண்டுக்கே அவர் ஏதோ செய்தி சொல்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அப்படி தான் தோணுது. அவர் தலைமை பொறுப்பிலேருந்து மாற்றப்பட்ட பிறகு அவர் பேசுகிறத நிறுத்தலை. அவர் தலைவராக இருந்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபியில் வேறு யாரும் பேச அவர் அனுமதிக்கலை. வேறு யாரும் ஹெட்லைன்ஸில் வரமாட்டாங்க, பார்த்தாலே தெரியும். இன்க்ளூடிங் வானதி சீனிவாசன் தேசிய பொறுப்பில் இருக்காங்க, தேசிய பிஜேபி மகளிர் அணி தலைவர், அவங்க கூட ஹெட்லைன்ஸில் வந்ததில்லை. எச் ராஜா மோட்டர் மவுத்து அவரும் வந்தது கிடையாது. மற்ற தலைவர்கள் இதே நயினார் நாகேந்திரனும் சட்டமன்ற குழு தலைவர் அவரும் வந்தது கிடையாது. தமிழிசை கூட பெருசாக ஒன்றும் அவங்கெல்லாம் அவங்க ரெண்டு விஷயம். ஒன்று, ஹெட்லைன்ஸை பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சாமர்த்தியமும் சாதுரியமும் இல்லை. ரெண்டாவது, அவங்க பேசவும் இல்லை, பேச அல்லது அனுமதிக்கப்படலை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அண்ணாமலையே பெர்மிஷன் இல்லாமல் யாரும் பேசக்கூடாது, ஹெட் குவார்ட்டர்ஸில் பர்மிஷன் வாங்கிடுங்க ப்ரெஸ் மீட்டிங்லாம் சொன்னார் அளவுக்கு மூத்த தலைவர்களுக்கெல்லாம். ஆனால் அதாவது அவர் மற்றவங்கள பேச விடாமல் தடுத்து வச்சுருந்தான்றது உண்மை. மற்றவங்களுக்கு பேசுறதுக்கான சாதுரியம், அதாவது கிராபிங் த ஹெட்லைன்ஸ், அதாவது தலைப்பு செய்திகளை கவர்வது என்பது அவருக்கு தெரியும். மற்றவங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. நல்லதோ கெட்டதோ அண்ணாமலை பேசினா மக்கள் மத்தியில் அது பார்க்கப்படுது, கேட்கப்படுது. ஆனால் இன்றைய இப்போ எடுத்திருக்க அந்த விஷயம் ஒரு ஏதோ ஹை கமாண்டுக்கு செய்தி சொல்கிறாருன்ற மாதிரி தான் எண்ண தோன்றுகிறது. அவர் டிசம்பர் வாக்கில் தனி கட்சி ஆரம்பிப்பார்லாம் பேசப்படுது. அந்த எண்ணத்திற்கு சற்றே வலு சேர்ப்பது போல தான் அவருடைய இன்றைய பேச்சு இருக்குது. ஏன்னா அமித்ஷாஜிக்கு கொடுத்த வார்த்தைக்காக நான் கம்முன்னு இருக்கேன், இங்கே தூய அரசியல் எடுக்கப்பட வேண்டும், அதற்கான முடிவுகள் விரைவில் வரும், ஒரு நல்ல கூட்டணி உருவாகும்னு சொல்கிறார். அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி இந்த தூய அரசியலை நோக்கி போகாதுன்னு சொல்ல வராரான்னு ஒரு எடப்பாடி தலைமையிலான என்டிஏல தனக்கு விருப்பம் இல்லைன்றது தான் காமிக்கிறார். இனிமேல் தான் தூய்மையான கூட்டணி அமையணும்னு அர்த்தம். இதே நடுப்புற எடப்பாடி ஓஹோன்னு புகழ்ந்து வேறு பேசிட்டு கிடந்தார். இப்போ இந்த மறுபடியும் பல்ட்டி அடிக்கிறாரு. தனியாக அவர் ஆவர்த்தனம் தனி கச்சேரி நடத்துவாரோ, தனி கச்சேரி துவங்க போகிறாரோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு தடையாக இருந்தது அண்ணாமலை தான், அவரை நீக்க வேண்டும் என்று எடப்பாடி சொன்னார். அதனால தான் நீக்கினாங்க. ஆனால் நீக்கின பிறகும் அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுக நெருக்கடியில் இருக்கும்பொழுது அவர் ஏதாவது செஞ்சு திமுகவை நெருக்கடியிலேருந்து காப்பாற்றுவார். நீங்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய செய்கைகள் எல்லாம் ஒரு அக்யூட் கிரைசிஸுக்குள்ளே திமுக மாட்டிக்குது, திமுக கவர்மெண்ட் மாட்டிக்குதுன்னா எதையாவது செஞ்சு திமுக அரசை காப்பாற்ற வேலையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ கூட நேரு மேலான அந்த இடியோட சார்ஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2500 அப்பாயின்மெண்ட்டில் எல்லா அப்பாயின்மெண்ட்டும் காசு வாங்கி போட்டாங்கன்னு அவங்க சொல்லலை. அவங்களே ரஃபா 150 வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. 150 வரைக்கும் போது அது இவர் அடிச்சு விடுறாரு ஒரு ஃபிகரை, பெரிய ஃபிகரை. டி மேக்ஸிமம் வச்சாலும் 50 கோடி வருது, 50 கோடி வருது. அந்த லெவலுக்கு வச்சாலும் நீங்கள் கன்விக்ஷன் வாங்குற அளவுக்கு போனால் வேற. ஆமாம், இவர் 882 கோடி அடிச்சு விட வேண்டியது. ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது, ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும். அது எதுக்குன்னா கண்டமேனிக்கு கையில் கிடைக்கிறதா தூக்கி அடிச்சா திமுக எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா டாஸ்மாக்ல இப்படி தான் இவர் 1000 கோடி இன்னி ஈடியும் அதை ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்து கோர்ட்டுக்கு போனோடனே 1000 இதுக்கு கேல்குலேஷன் மெமோ கொடுன்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்டு அது ஸ்டே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்ன வரைக்கும் கேஸ் நகரில். ஸோ திமுக அரசு, ஸ்டாலின் அரசு ஒரு நெருக்கடியில் இருக்கும்பொழுதெல்லாம் ஏடா கூடமாக ஏதாவது செஞ்சு மீடியா லைம்லைட் இந்த பக்கம் ஈர்த்து சாட்டையில் அடிச்சுக்கிறது, கண்டமேனிக்கு பேசுறது, இதெல்லாம் பண்ணி திமுக அரசை காப்பாற்றக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக அவர் செய்திருக்கிறார். ரொம்ப க்ளோஸாக அவரை வாட்ச் பண்ணிங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்வார்கள் there is a method in the madness. ஆகவே திமுக அரசு எப்பொழுதெல்லாம் ஒரு கடும் நெருக்கடியில் சிக்குகிறதோ ஏடா கூடமாக ஏதாவது பேசி ஹெட்லைன்ஸ் கிராப் பண்ணி திமுக அரசை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் அண்ணாமலை செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட இப்பயும் அதுதான் அவர் செய்கிறாரோன்னு எனக்கு தோணும். இப்போ அண்ணாமலை போன்ற ஒரு பர்சனாலிட்டி என்டிஏல தொடர்வது அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய அந்த ஃப்ளோவுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது. ஜெல் ஆகாதுங்க, ஏற்கனவே கூட்டணி ஜெல் ஆகலை. தேர்தல் நேரத்தில் அண்ணாமலையை கூட வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி போச்சுன்னா திமுக எதுவுமே செய்ய வேண்டாம், திமுக தோழமை கட்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதிமுக திமுக கூட்டணி தானாகவே தோற்று போகக்கூடிய சூழ்நிலையை
அண்ணாமலையை உருவாக்கி விடுவார். அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி தானே தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற வேலையாகத்தான் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். கிரைசிஸ் வரும்போதெல்லாம் அவர் பேசுகிற பேச்சு திமுகவை விட அதிமுகவுக்கு தான், அதாவது மோர் தென் இந்தியா பிளாக் என்டிஏக்கு தான் கடும் நெருக்கடி இங்கே உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த பேக்ரவுண்டில் இன்றைக்கி அவருடைய பேச்சு வந்து அவர் ஒரு வேளை தனி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்காருன்ற எண்ணத்தையும் கிளப்புகிறது. அதாவது இன்னமும் நான் மோடிஜி அவர்களை நம்புகிறேன், இம்மியளவும் அவர் மீது எனக்கு நம்பிக்கை குறையலை அப்படிங்கிறது, மோடி அவர்கள் இன்டர்வீன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டேட்டஸ்கோவை மாற்றுறதுக்கு ஒரு காலாக இருக்கணும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு தேதி முன்னாடி சொல்லப்பட்டது, அமித்ஷா அவர்களுக்கு இப்படி ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கறதுல விருப்பம் இல்லை, அவர் வேறு விதமாக இதை ஒரு சின்ன கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லை வேறு ஒரு செக் அண்ட் லூப் வைக்கணும்னு நினச்சார் அப்படின்னும், மோடி அவர்கள் தான் அந்த ஃப்ரீ ஹேண்டை கொடுத்தார் அப்படின்னு ஒரு தியரி இருந்தது இல்லையா. அதன் அடிப்படையில் மோடி அவர்களின் மீது இம்மியும் எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை குறையாமல் இருக்குது, அவர் செய்ய வேண்டியதை செய்வார் அப்படிங்கிறது. மோடி இன்டர்வீன் பண்ணணும்னு கூப்பிடுறாரா ஸ்டேட்டஸ் கோல மறுபடியும்? எஸ், அவர் தெளிவாக தெரியுதுங்க, அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அது தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏவோட அஜெண்டாவுக்கு நேர் எதிராக இருக்குது. அதிமுக ஜெயிச்சு எடப்பாடி சிஎம் அவர் தான் அவர் விரும்புகிறார். இவ்வளோ தாங்க பாட்டம் லைன். நடுப்புற கொஞ்சம் மாறின மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தார், எடப்பாடி தான் சிஎம் அப்படி இப்படின்னா. அமித்ஷா அவர்கள் கூட அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலை, பட் அண்ணாமலை அதை சொல்கிறாரு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க ஒவ்வொரு பாஜக தொண்டனும் பாடுபடணும், என்டிஏ தொண்டனும் பாடுபடணும்னு கொடுத்ததுலேருந்து இப்படி ஒரு டிராஸ்டிக் செஞ்சு இப்போ வந்திருக்காரு. ஆமாம், ஏன் இப்போ பேசுகிறாரு? இப்போ ஒரு 2 நாளில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. செங்கோட்டை நீக்கமும் வருது. அவர் ஆக்சுவலாக யாரும் அந்த கொஸ்டினை போடலை, பட் அவரே சொல்கிறாரு, ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க 3 பேர் சந்திச்சதுக்கு நான் தான் காரணமா, நான் தான் பின்னாடி இருக்கேனா, இப்படிலாம் ரைட்டை போயிடுவாங்க. எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே நடக்கிற பல விஷயங்கள் நான் மனசாட்சி ஒன்று சொன்னாலும் வேற ஒன்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு செங்கோட்டையை 2 முறை ஃப்ளைட்டில் பார்த்து நான் அவரே கமிட் பண்ணுறாரு. பட் அது கேஷுவலாக தான் நடந்துச்சு. அவர் ஃப்ளைட்டில் வந்தார், கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்கு அவராக போட்டிருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. அந்த மீட் பண்ணதெல்லாம் அப்படி நேற்று அவர் சொல்லி தான் வெளியிலே வருது. 2 பேரும் கேஷுவலாக சந்திச்சுக்கிட்டோம், அவர் அரசியல் அவருக்கு, என் அரசியல் எனக்கு என்பதாக அவர் அதை பதிவு பண்ணுறாரு. அதிமுக தலைவர்கள் இன்னும் என்னை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது என் கவனத்துக்கு வருகிறதுன்னு பதிவு பண்ணுறாரு. யாருக்கு பண்ணுறாருங்கிறதான் கேள்வி. அதுதான் இப்போ திடீர்னு இதையும் அவர் கிளப்புறாரு. அப்போ அந்த இடத்துல தான் வந்து டிசம்பரில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் என்கின்ற அந்த மாதிரியான ஹேஷ்யங்கள் இருந்தது இல்லையா, அது அந்த மாதிரியான யூகங்கள் வந்து இப்போ மறுபடியும் முளைக்க தொடங்கி இருக்கு. அதில் ஒரு சின்ன ஹிண்ட் தரார், என் உயரம் எனக்கு தெரியும், நான் நினச்சதை இங்கே செய்ய முடியல அப்படின்னா நான் மறுபடியும் விவசாயம் பார்க்க போயிட்டு சமூக அமைப்பாக தொடங்கி இதே சேவையை செய்வேன். மக்களுக்கு நான் செய்யணும்னு நினச்சதை கட்சியில் இருந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, சமூக அமைப்பாக தொடங்கி செய்வேன். அங்கே தான் கேட்ச் இருக்குது உங்களுக்கு. வந்து கட்சியாக இல்லாமல் சமுதாய இயக்கமாக ஆரம்பித்து கெடுக்கிற வேலையை தொடர்ந்து செய்வார். ஏற்கனவே ரசிகர் மன்றங்கள் அப்போ அவருக்கு தெரியாமல் போடப்பட்டதாங்கிறது. அதாவது வந்து கட்சியாக ஆரம்பித்தாதான் பிஜேபியோட பிரச்சனை. சமுதாய இயக்கமாக மாறிடுறது, போய் வந்து சோஷியல் மூமெண்ட், ஒரு சமுதாய இயக்கமாக மாறி நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பிரச்சனைகள் அடிப்படையில் போகிறோம் வரோம், இளைஞர்களை டார்கெட் பண்ணி அவங்கள நாங்கள் எம்பவர் பண்ணுறோம், இந்த கதையெல்லாம் அளந்துக்கிட்டு அது எலெக்ஷன் டைமில் அந்த ஓட் பேங்கை குறி வைக்கிறது. ப்ரோ பிஜேபி ப்ரோ ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்கை குறி வச்சு கன்சால்டேட் ஆக விடாமல் தடுக்கிற பிரிக்கிற நல்ல முயற்சியில் அவர் ஈடுபடலாம். ஏன்னா அவர் அந்த இண்டிகேஷன் தெரியுது, கட்சி இல்லைனாலும் சமுதாய இயக்கன்ற வார்த்தை வாயிலேருந்து வருதுன்னா தனிக்கடை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கச்சேரி நடத்த வாய்ப்பு இருக்குது. மேபி அது வந்து நாட் அ பொலிட்டிக்கல் மூமெண்ட் பட் அ சோஷியல் மூமெண்ட். ஆனால் எலக்டோரல் குறித்து பேசக்கூடிய, எலக்டோரல் பாலிடிக்ஸ் குறித்து இப்போ அறப்போர் இயக்கம் மாதிரி அந்த காலத்தில் விஜில்னு ஒரு அமைப்பு இருந்தது பிஜேபிக்கு சாதகமாக, அந்த மாதிரியான ஒரு சார்பு நிலை கொண்ட, ஆனால் வெளியில் வந்து அப்படி காண்பித்து கொள்ளாத ஒரு காமனராக ஒரு சிவிலியன், ஆமாம் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டை கட்டுறதுக்கு, அப்படி ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு எலெக்ஷன், இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் ஒரு சோஷியல் மூமெண்ட்டை கட்சியாக இல்லாமல் ஒரு சமுதாய இயக்கமாக ஒன்றை ஃப்ளோட் பண்ணுறதுக்கு நிறுவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இல்லாட்டி இவ்வளோ தூரம் அண்ணாமலை அலோ பண்ணு. தமிழ்நாட்டில் என்டிஏ ஜெயிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள் திங் அவங்க பண்ணியிருக்க வேண்டியது. அன்னைக்கும் இன்றைக்கும் குறைஞ்சபட்சம் ஏப்ரல் 11க்கு பிறகு அண்ணாமலையை என்னைக்கு மாற்றிட்டு நயினாரை கொண்டு வந்தாங்களோ அண்ணாமலையை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு இருக்கணும், தேசிய அரசியலுக்கு கொண்டு போயிட்டுருக்கணும். அவரை ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழ்நாடை பற்றி பேசக்கூடாது, நீ அந்த லெவலுக்கு போயிருந்துன்னா இங்கே அலையன்ஸ் ஜெயிக்கிறதுல பிஜேபி ஹை கமாண்டுக்கு ஒரு உண்மையான விருப்பம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க அதை செய்யவே இல்லை. அவங்க நயினாரை மாற்றினாங்களே ஒழிய இவர் கண்டினியூ டு பி
ஸ்டேட்டஸ் கோ இன்னமும் கண்டினியூ ஆகல. யார் மாநில தலைவர், யார் மாநில தலைவர்னு தெரியலையாங்க. அன்னைக்கு 10வது நாள் அவர் பயணம் போறாருங்கிறதே நியூஸ் வந்துச்சாங்கிற கேள்வி இருக்கு. பிஜேபியோட அதிகாரப்பூர்வ தலைவருக்கு கிடைக்கிறத விட பல மடங்கு அதிகமான மீடியா கவரேஜ் ஏன் நம்முடைய நயினாருக்கு கிடைக்குது, இவருக்கு கிடைக்குது, அண்ணாமலைக்கு. ஏன்னா இவரோட இது வெறும் ஏர்போர்ட் ப்ரெஷர், அதோட முடிச்சுட்டு அவர் இந்த இதை கொடுத்துட்டு போயிட்டாரு. நயினார் ஆன் ட்ராவலில் இருக்காரு, தொகுதி அவர் போயிட்டு இருக்காரு. பட் அதுவே அவருடைய சோஷியல் மீடியா போஸ்ட் மூலியமாக தான் போயிட்டு இருக்காருங்கிறதே வெளியில் ரிப்போர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சோஷியல் மீடியாவிங்கும் செயல்படுதோங்கிற ஒரு அவ்வளோதான். தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை கிட்ட ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குது. ஆங்கிலத்தில் சொன்னால் ஹேஸ் த நேக் ஆஃப் கிராபிங் தி மீடியா லைன்ஸ். தலைப்பு செய்திகளை கவரக்கூடிய ஒரு சாமர்த்தியம், சாதுரியம் அவர்கிட்ட இருக்குது. ஏதோ ஒரு திறமை இருக்குது, சந்தேகம் இல்லை. மீடியா லைம்லைட்டை தம் பக்கம் திருப்பிக்கிற ஒரு சாதுரியம் இருக்குது. இப்போ தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்பட்ட பிறகும் அவர்கிட்ட அந்த சாமர்த்தியம் இருக்குது. மற்றவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நயினார் நாகேந்திரன் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு ஏங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்ட்டு, நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட மாநில தலைவர்னால் மிக பவர்ஃபுல்லான போஸ்ட் அது. அப்படி இருந்தும் மீடியா லைம்லைட்டில் அவரால் வர முடியலன்னா அவர்கிட்ட அவ்வளோதான், அந்த லெவல் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் அந்த பொசிஷன்லேருந்து என்ன பேசினாலும் அது நேஷனல் நியூஸ் ஆகிறதுக்கு எதாக இருந்தாலும் ஏங்க எந்த பொறுப்பும் இல்லாமல் அண்ணாமலையால் நேஷனல் கிராப்பில் மீடியா கிராப் முடியுது. உங்ககிட்ட பிரசிடென்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் போஸ்ட் இருந்தும் மீடியா லைம்லைட்டில் இல்லாமல் 10ஆம் பக்கம் 13ஆம் பக்கத்தில் போய் நீங்கள் உட்காடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அதை யூட்டிலைஸ் பண்ணி நகர்த்துறதுல சிக்கல். ஆமாம். இப்போ அண்ணாமலை அவர்களை எலெக்ஷனுக்கு முன்பாக இப்படி பேசிகிட்டு இருக்கிறது இப்போ இருக்க என்டிஏவோ இல்லை என்டிஏ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆனாலும் அதற்கு உகந்தது இல்லைங்கிற ஒரு பொசிஷன் வரும். அப்போ அவரை சைலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடம், அவரை அமைதியாகவாச்சும் இருக்க வைக்கக்கூடிய இடம்ங்கிறத யார் ஹை கமாண்டுக்கிட்ட கொண்டு போக முடியுங்கிற கேள்வி இருக்குது. எடப்பாடி தரப்பில் க்ளூலெஸ்ஸுங்க. இப்போ நவம்பர் 14 ரிசல்ட்டுக்கு பிறகு கரெக்டான 12 நாள் 13 நாள் இருக்குது. பீகார் ரிசல்ட்ஸுக்கு பிறகு கண்டிப்பாக அவங்களோட பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பும். ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி ரிசல்ட்ஸ் போகுது. அதனால் அப்போ தான் நம்ம வி கேன் ஹாவ் சம் கன்க்ளூஷன், வி கேன் கெட் சம் ஐடியா என்ன பிளான் வச்சுருக்கான் பிஜேபி அப்படின்னு. ஸோ என்ன பொறுத்தம் இன்னும் 2 வீக்ஸ் பொறுத்துக்கணும். அதுக்கு பிறகு தான் நமக்கு லெஸ் தேன் 2 வீக்ஸ், அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும் இது என்ன செய்ய போகுது பிஜேபி அப்படின்னு. இவங்க எல்லாரும் அண்ணாமலை இருந்த வரைக்குமாவது அந்த பார்ட்டிக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடச்சிதுங்க, ரைட்லி ஆர் ராங்லி. அண்ணாமலை இருந்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபிக்கு மீடியாவில் பப்ளிக் நேரேட்டிவில் ஒரு ட்ராக்ஷன் கிடச்சிது. இப்போ அது இல்லை, சுத்தமாக அது இல்லை. இப்போ சொன்ன மாதிரி அவங்க ஸ்டேட் பிரசிடென்ட் டூர் போகிறாரு 10 நாளாக, எத்தனை பேப்பரில் பேஜ் ஒன்று? நான் டெய்லி வரணும்னு சொல்லுங்கள், அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேவாவது நீ பேஜ் 1ல் வரணும். இல்லை அது கூட வர முடியலன்னா என்ன, வாட் பாலிடிக்ஸ் யூ ஆர் டூயிங்? நீங்கள் ஃபியர்ஸான சார்ஜஸை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக வச்சுருந்தா ஆப்வியஸாக வந்திருக்கணும். ஆப்வியஸ்லி இஷ்யூஸ் பேசணும். அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கீழே இருக்குங்க. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாகவே இருக்குது, நிறைய சிக்கல் இருக்குது, அரசுக்கு எதிரான உணர்வு கடுமையாக இருக்குது, மக்கள் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன, அதில் சந்தேகமே இல்லை. அண்ட் தேர் பவுண்ட் டு பி ஆன்டி இன்கம்பன்சி. எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. 4.5 years ஆகிப்போச்சு, இன்னும் 5 மாதம், 4.25 வருஷம் ஓடி போச்சு. திஸ் கவர்மெண்ட் இஸ் ஆன் இட்ஸ் லாஸ்ட் லெக்ஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு பிரதான நாட்டை ஆளக்கூடிய கட்சி, மாநிலத்தோட எதிர்கட்சி, அவங்க மக்கள் கவனங்களை, மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய விதத்தில் நயினார் பேசியிருந்தார்னா பேஜ் 1ல் அவர் வந்திருப்பார். அவர் பேசாதோட விளைவு தான் 10ஆம் பக்கத்துலேயே 13ஆம் பக்கத்துலேயே 16ஆம் பக்கத்துலேயே போய் உட்காருது ஒரு நியூஸ். மீடியாவும் எந்த மீடியாவும் கவர் பண்ணுறதும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாலையும் பெரிய அளவில் அவரோட நியூஸ் கவர் ஆகிறதாகவும் தெரியல. வேறு அண்ணாமலை இருந்தப்போ இந்த நிலைமையை வேறு, அவரால் he was continue to get his foothold in the page 1. இப்போ அது இல்லை. அப்போ அதனால் ஐ திங்க் இட்ஸ் பிஜேபி இன் வெரி பேட் ஷேப். தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது வேறு விஷயம். அமித்ஷா அவர்கள் ராகுல் ஜோஷிக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூவில் விஜய்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னா நெய்தர் எஸ் நார் நோன்னு சொல்லலை. எதுவாக இருந்தாலும் நாங்கள் என்டிஏ பார்ட்னர்ஸோட கலந்து பேசிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெக்னானிமஸாக அவர் பேசியிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. மேபி 14th நவம்பருக்கு பிறகு தான் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு என்டிஏனுடைய ஸ்ட்ரக்சரை நோக்கின பேசிக் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுமா? தாவேகா இன்னமும் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதா பாஜகவுக்கு? கண்டிப்பாக தாவேகா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு துரும்பும் பிடிச்சிக்கிட்டா அது மேலே ஏறணும் தான் பார்ப்பான். கடலில் தத்தளிக்கிறவனுக்கு துரும்பு கிடைச்சாலும் அது அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுக்க தான் தரும், சின்ன நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா அதை பிடிச்சிட்டு கரையேறலான்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை துளிர்ப்பது என்பது தவிர்க்க முடியாது. தாவேகா பிஜேபிக்கு கண்டிப்பாக ஒரு ஹோப்பு தான். பட் இங்கே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலையே. பிஜேபியால் தமிழ்நாட்டில் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஒன்றும் டேக் ஆஃபே ஆகலை. ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த 7 மாதம் ஆகுது. இந்த 11 வந்ததுன்னா 7 மாதம் ஜெல்லாவில் மொல்லமாக ஜெல்லாக ஆரம்பிச்சது. 2 பேர் வெளியில் போனாங்க.
என்டிஏக்கு உள்ளே இருந்த 2 பேர் வெளியில் போனாங்க, ஓபிஎஸும் டிடிவியும். டிடிவியும் ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு பெரிய கலகம் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இது எப்படி போய் முடியும்னு தெரியாது. அப்போ இந்த அலையன்ஸ் என்ன சாதிச்சுது? இந்தியா பூரா வெற்றி கொடி நாட்டுற பிஜேபியால், மோடி அமித்ஷாவால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தொடர்ந்து இந்த தோல்வி பின்னடைவு? இல்லை, அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுலேயே ஒரு ப்ரையாரிட்டியில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லையா தமிழ்நாடு? டெஃபினட்டாக கன்ஃபியூஷன் பரவில்லைங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு புதிராக இருக்குது. அதில் கையில் இருந்த வெண்ணெயை விட்டுட்டு நெய்யை விட்டு வெண்ணெயை விட்டு நெய் கலைஞ்சகதே அந்த 19 அலையன்ஸ் கண்டினியூ ஆயிருந்தா 24 ஷோ வுட் ஹவ் பீன் மச் பெட்டர். 10 சீட் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 2009 ரெப்புடேஷனாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் அண்ணாமலை ரிமூவல் கோர்ஸ் கரெக்ஷன் சொன்னீங்கன்னா அவரை ஏன் இன்னும் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி விட்டுருக்கீங்க? வேறு இடத்துக்கு பொறுப்பாளராக போட்டு கம்ப்ளீட்டாக கோர்ஸ் கரெக்ஷன் இல்லைங்க. அது அண்ணாமலையை நகர்த்திட்டு நயினாரை கொண்டு வந்துட்டு, பட் அண்ணாமலைக்கு நேஷனல் பொறுப்பு கொடுப்பாங்கன்னாங்க, கொடுக்காம அவர் பாட்டு சுற்றி இருக்காரு தமிழ்நாட்டில். அவருங்கிறது நகர்ந்தால் ஸ்டெல்லிங் ப்ராசஸ் நடக்கும். அப்போ அண்ணாமலை வந்து தொடர்ந்து இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துகிற வேலையை வந்து கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு அலைன்ஸ் வைக்கிறீங்க? இது ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலி. அடுத்த தடவை எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது தலைவலி. ஏன்னா இந்த அலையன்ஸை அண்ணாமலை கெடுத்துருவார். நான் சொல்கிறேன், எடப்பாடிக்கு எதிராக அவர் இப்போ பேசுகிறாருல, அவர் வந்து நான் வாயை திறந்தேன்னா பிரச்சனை ஆகிடும், அதிமுக என்ன ரொம்ப சீண்டுதுன்றாரு. திடீர்னு எதுக்கு அது பேச்சு? திடீர்னு நிறைய பேச வேண்டியிருக்கு. 2 நிமிஷம் ஆகுமா எனக்கு திரும்ப எல்லாத்தையும் பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போ என்ன அர்த்தம்? பிளாக்மெயில் பண்ணுறாரு, அலையன்ஸை உடை பண்ணுறாரு. அண்ணாமலையே தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு என்டிஏ அலையன்ஸ் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் விளங்காது. என்ன சொன்னீங்கனாலும் என்ன செஞ்சீங்கனாலும் அவர் தான் போகிற போக்கில் தான் போவார். ஹைகமாண்டு தான் முடிவு பண்ணும். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மெகா கூட்டணிங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். பட் அதை நோக்கின ஒரு மூவ்ஸ் இல்லை. அவர் மட்டுமே செஞ்சிட முடியுமா, இல்லை பிஜேபியினுடைய அந்த ஆல் மைட்டி ஹேண்ட்ஸும் சேர்ந்தாதான் அதுக்கு பாசிபிளா சார் தமிழ்நாட்டில்? ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யுனைட்டி இன்னைக்கு பல ஃப்ரண்ட்டுகளாக இருக்கிறது. அதை முதல்ல ஒரு காமன் ஃபாரமுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி யாரும் எடுக்கிறாங்களான்னு ஒரு கொஸ்டின் சார். இப்போ இது ரொம்ப சிக்கலான விஷயம் சார். ஐஓயு இல்லை, இங்கே இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி இல்லை. அப்படி யாராவது செய்யணும்னா பிஜேபி தான் செய்யணும். கண்டிப்பாக அமித்ஷா பிஜேபி தான் செய்யணும். அது ஏடிஎம்கேக்கு அந்த ஸ்டேச்சர் இல்லை. இப்போ டேக் எக்ஸாம்பிள் பாமக. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் மிகப்பெரிய காம்பனண்ட்டாக அடுத்து இருந்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. தட்ஸ் இன் பேட் ஷேப், ஷாம்பிள்ஸ். இது எந்த நேரத்தில்னா, இது வந்து இதை விட ஒரு மோசமான கட்டத்தில் இந்த பிரிவு வந்திருக்க முடியாது கட்சிக்கு. இந்த 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 சரிவு வந்திருக்க முடியாது. ஆல்ரெடி பாமக வாக்கு வங்கியில் கணிசமான பகுதி விஜயை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் என்ன தான் அன்டெஸ்டட்னு சொன்னாலும் பாமக லைக் விசிகே லைக் நாம் தமிழர் தன்னுடைய வாக்கு வங்கியில் கணிசமான பகுதியை விஜய் கிட்ட இழந்துகிட்டு இருக்கு. அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை வந்து அந்த ப்ராசஸை வந்து எக்ஸ்படைட் பண்ணிடுச்சு, இன்னும் அதிகப்படுத்திடுச்சு. அந்த ப்ராசஸ் ஹஸ் பின் ஃபர்தர் எக்ஸ்படைட்டட். நவ் அந்த காம்போனண்ட்டில் இருந்த 3வது பெரிய கட்சி இன் ஷாம்பிள்ஸ். 4வது வந்து தேமுதிக அன்டெஸ்டடு. பட் ஏதோ கொஞ்சம் இருக்குன்றது அந்த 2024 எலெக்ஷனில் விருதுநகரில் பார்த்தப்ப தெரிஞ்சுது. ஒரு ஃபியூ கான்ஸ்டன்சிஸ், மேபி 10 or 20 கான்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 300 ஓட்டு 500 ஓட்டுன்ற விதத்தில் உடைக்கலாம். ஒவ்வொரு ஓட்டும் இம்பார்ட்டன்றதுனால அதுவும் பலன் கொடுக்கக்கூடியதான். இந்த அலையன்ஸ் 19 அலையன்ஸ், ஏடிஎம்கே, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன், ஜான் பாண்டியா, இன்னும் சில ஜாதி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து யுனைட்டடாக வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தட் வில் பி அ வெரி வெரி பவர்ஃபுல் காம்பினேஷன். விஜய் இருந்தாலும் இன்றைக்கி ஏடிஎம்கேக்குள்ளேயும் ஏப்ரல் 11க்கு பிறகு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு பிஜேபியை தவிர எல்லாம் உடஞ்சி கிடக்குது. ஏடிஎம்கே உடஞ்சி கிடக்குது, மொத்தமாக உடஞ்சி கிடக்குது ஏடிஎம்கே. வெளியிலேருந்து அமமுக அவங்க எதிராக திரும்பி நிற்கிறான், புதுசாக யாரும் வரமாட்டேன்றான். ஆகவே இந்த பிஜேபி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி க்ளூலெஸ். தண்ணி தெளித்து விட்ருக்கான் இது வரைக்கும். பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த பக்கம் பார்வை திரும்பும். அமித்ஷாவோட சேலஞ்ச் வந்து அப்பா மகனை ஒன்றுபட்ட பாமகவை என்ஷூர் பண்ணணும். ஏடிஎம்கேக்குள்ளே எவ்வளோ தூரம் அவரால் வந்து டிசிப்ளினை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, அலையன்ஸுக்கு எடப்பாடியை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி அமித்ஷாவால் கொண்டு வர முடியும், கொண்டு வந்துட்டார். பட் ஏடிஎம்கே உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பிக்கரிங்ஸ்க்குள்ளே அமித்ஷாவால் எடப்பாடியை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண முடியாது. அது வெடிச்சிடும், கண்டிப்பாக வெடிச்சிடும். அதனால தான் ஒரு இடத்துல வந்து ரொம்ப எதிரியை வந்து நீ வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அவனுக்கு கொஞ்சம் எல்போ ரூம் கொடுக்கணுன்னுவாங்க. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஏப்ரல் 11 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அனௌன்ஸ் பண்ண பிறகு அலையன்ஸை
will you take steps to unite all the factions? அதிமுகவில் பிரிஞ்சு கொடுக்குற எல்லா குழுக்களையும் ஒன்று சேர்க்க நீங்கள் முயற்சிப்பீர்களான்னப்ப எந்த கட்சியும் உள்விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னாரு. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். எல்லா கட்சியும் உள்விவகாரத்தில் நாங்கள் தலையிடுவோன்றது தான் அதோட பதில். அதை டிப்ளமாட்டிக்காக எப்படி சொன்னார்? கூட்டணிக்கு சேர்ந்தாலும் நிறையவே தலையிடும். கரெக்டு, அதுதான் அதோட பதில். அது வேறு மாதிரி சொன்னார். எடப்பாடியை தங்களோட அலையன்ஸுக்கு ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி பிஜேபியால் கூட்டிகிட்டு வர முடியும், கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பட் ஏடிஎம்கேக்குள்ளே பிரிஞ்சு கிடக்கிற ஃபேக்ஷன்ஸை யூனிஃபை பண்ணி என்ஷூர் ஏடிஎம்கே யுனைடெட் ஏடிஎம்கேன்னு எடப்பாடியை அமித்ஷாவால் பிஜேபியால் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண முடியாது. அது சிக்கலான காரியம். அதான் இப்போ ஆச்சரியமான விஷயம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது. ஏன்னா இந்த ஷேப்பில் போச்சுன்னா 5 ஃப்ரண்ட் 6 ஃப்ரண்ட் வந்துடும் போல இருக்குது. ஈஸியாக டிஎம்கே டபின் கேக் வாக். டிஎம்கே அலையன்ஸ்க்கு கேக் வாக். அது ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக அப்படியே இருக்குது. ஏடிஎம்கே சேராமல் சேர்ந்ததும் ஜெல் ஆகாமல் இது ஒரு பக்கம். இந்த ஸ்பிளிண்டர் குரூப்ஸ்லாம் தனியாக போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம்னா எதுலேயுமே வராதவங்க ஒரு புது அது ஒரு பக்கம் போச்சுன்னா கண்டிப்பாக டிஎம்கே அலையன்ஸ் will definitely sweep the polls. Sweep 60-71 மாதிரி வரும். 184 seats டிஎம்கே வந்துனாங்க. அந்த மாதிரி வந்து it will be a sweep. IOU index of opposition unity இல்லைன்னா nobody can stop DMK's victory. ஒரு நிறைவு கேள்வி சார். அமித்ஷா அவர்கள் அல்லது அவருடைய பர்சனாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குமே ஒரு ரிப்பீட்டட் சான்சஸை கொடுக்க மாட்டார். ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே போல் 21 அவங்க சொல்லியும் இத்தனைக்கும் ரெட்டையில் சிம்பிள்லேயே நீங்கள் டிடிவியினுடைய ஆட்களுக்கு கொடுங்க, டிடிவியே நிக்கலன்லாம் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாருன்னையும் அன்றைக்கி எடப்பாடி அவர்கள் சொன்னது தான் ஃபைனல் காலாக எடுத்துக்கிட்டாங்க. 24 இவங்களுக்கு ரொம்ப தேவையான இடத்துல எடப்பாடி அவர்கள் அவங்கள விட்டுட்டு நகர்ந்துட்டார் அப்படின்னும் போது 26லேயும் அந்த முக்கியமான டேர்ம்ஸை ஏடிஎம்கே எடுக்கிறது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நெகோசியேஷன்ஸ் போகும்னு நம்ம பார்க்கலாம் பிஜேபி தரப்பிலிருந்து. சீட் எண்ணிக்கையோ இல்லை how much arm twisting can be done ன்னு கேட்குறீங்க. எந்த அளவுக்கு ஏடிஎம்கேவை பிஜேபியால் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண முடியும்? உங்களோட இந்த இதை நான் தொட மாட்டேன் இல்லை இந்த இதில் நான் இது பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா பிரிஞ்சு போனவங்களை சேர்க்க சொல்லி அவங்க கேட்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா அது இட் ஹஸ் கான் பியாண்ட் ரிப்பேரிங் லிமிட். அது நல்லாவே தெரியுது. அமித்ஷாவே நினச்சாலும் the bloodletting has gone beyond a point. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா டிடிவி வந்து ரொம்ப பேசிட்டார் எடப்பாடியை வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட். எனவே இன்றைக்கி அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து செங்கோட்டையன் இயல்புக்கு மாறா கொடநாடு இஷ்யூஸ்லையுமே வந்து சில சார்ஜஸை மறைமுகமாக வைக்கிறார். பிஜேபிக்கு நீங்கள் லாயலா இல்லைங்கிறதெல்லாம் அது ஆமாம், துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணுங்கிறதெல்லாம் பொலிட்டிக்கல் சார்ஜ். அது வந்து பிஜேபிக்கு இவ்வளோ தூரம் ஒரு வக்காலத்து வாங்குறதுக்கான காரணம் வந்து சென்டிங் SOS டு பிஜேபி. அபய குரல் கொடுக்குறார் பிஜேபிக்கு, என்னை காப்பாற்றுன்றார். ஏன்னா வர்ச்சுவலி நவ் இஸ் லெஃப்ட் இன் த லர்ச். ரெண்டாவது எடப்பாடியை வந்து அவர் வந்து இன்டைரக்டாக வந்து கொடநாடு இன்சிடெண்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணுறாரு. அந்த A1 திமுகவுக்கு நீங்கள் A1 டீம்ன்றது வந்து A1 தான் கொடநாடு இன்சிடெண்ட்டில் A1ன்றதை மறைமுகமாக அவர் சுட்டி காட்டுகிறார். அவரோட இயல்புக்கு மாறாக அவர் இன்றைக்கி பேசியிருக்காரு. நான் இந்த எல்லைக்கு செங்கோட்டையன் போன பிறகு ரெக்கன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் கேள்வி வந்து பிஜேபி இந்த ரன் அப் டு த எலெக்ஷன்ஸ் ஏடிஎம்கேவோட கூட்டணியில் எந்த அளவுக்கு ஏடிஎம்கேவை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணும் தன்னோட அஜெண்டாவை ஃபார் தேர் எம்எல்ஏ சீட்ஸ் டு பி டபுள்டு அப்படிங்கிற இடத்துக்கு வச்சா ஜெயிக்கிற சீட்ஸ். ஆமாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சவங்களை உள்ளே சேர்க்கணுன்றத எடப்பாடியை இனிமேல் அவங்களால ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. வேறு விஷயங்கள் வேறு காரணிகளை வச்சு ஏடிஎம்கே கிட்டேருந்து பிஜேபி கேன் எக்ஸ்டிகேட் மோர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் கூட சீட் வாங்கலாம். அது வாங்கலாம். இவரும் ரெடியாக இருப்பார் கொடுக்கறதுக்கு. பட் விஜய் இல்லைன்னு ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா கொடுப்பாங்க. பட் இந்த பிரிஞ்சவங்களை சேர்க்கறதுன்றது வந்து இதுதான் வந்து போன் ஆஃப் கன்டென்ஷன் வந்து ஓபிஎஸ் இப்போ நவ் செங்கோட்டையன் இவங்களை சேர்த்தது டிடிவியோட அலையன்ஸ். இந்த இஷ்யூவில் வந்து மை அசஸ்மெண்ட் இன்னைக்கு காம்ப்ரமைஸுக்கு எடப்பாடி இடம் கொடுக்க மாட்டார்னு தோணுது. அதை தாண்டி அலையன்ஸ் வச்சுக்கோங்க, சீட்டு கூட வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணலாம். பட் இந்த 3 பேரை இந்த 3 இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்து எடப்பாடியை இவங்களை செங்கோட்டையனை சேர்க்கறது, ஓபிஎஸ் சேர்க்கறது, டிடிவியோட அலையன்ஸ் நோவே. அதற்கு வந்து எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார். பிஜேபியும் அதை அவரை ப்ரெஷர் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் சார், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது. பாஜக எவ்வளவோ முயற்சிகள் செய்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவங்க யாரெல்லாம் கையில் எடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் இன்றைக்கு
பொலிட்டிக்கலி நிராதரவாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்து தயாராக இன்லைனில் இருக்கிறவங்களுக்கான செய்தி அப்படின்னு வேணால் அதாவது ஒன்று மட்டுங்க, அதாவது இது ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை, வருத்தப்படலாம். ஒரு பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. அது ஏடிஎம்கே வெக்கேட் பண்ணுற ஸ்பேஸில் பிஜேபி வந்து உட்காரப்போகுது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தமிழ்நாடு. ஆனால் இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. அதிகாரம் இல்லைன்னா அதிமுகவில் என்னெல்லாம் நடக்குமோ அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு பதில்களுக்கு நன்றி சார்.